Hey all, welcome to another Lights On discussion session. And this week we'll be talking about the 2023 Tamil film Parking, starring MS Bhaskar, Harish Kalyan. So we have Vikram and Kapil today. So நான் நேத்து தான் இந்த படத்தை பார்த்தேன். Okay. I was like, பிஃபோர் த 2023 ஃபிலிம் அது I think it's 2023 film, right? 2023 ஃபிலிம்க்கு இப்ப நேஷனல் அவார்டு வருதா? I think so. Yeah, it's a புரியல. 2023. அப்படிதான் வருமா? இல்ல வேற ஏதாவது சைக்கிள் இருக்கா? ஏதாவது தெரியுமா ஐடியா? என்னது? National சைக்கிள் award. அப்படிதானே 23 ஃபிலிம்க்கு இப்ப எப்படி நேஷனல் அவார்டு வருது? 24 ஃபிலிம் தானே இந்த இப்ப இருக்கணும். இது 23ல ரிலீஸ் ஆச்சு. இது 23 தான். So basically இந்த நேஷனல் அவார்ட் வந்து ஃபார் 2023 ஃபிலிம்ஸ்க்கு தான். ஓ 2 வருஷம் கழிச்சு தராங்களா? ஓ ஆமா, நடுவுல இது வந்ததுல கொரோனானால இப்ப ஒரு சைக்கிள் தள்ளி போயிடுச்சு. ஓ ஓகே. இதுவே அப்படின்னா இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு தனி ஒருவனுக்கு லாஸ்ட் இயர் தான் கொடுத்தாங்க. தனி ஒருவனோட சைக்கிள் தான் இப்ப போயிட்டு இருக்கு. 2015 or 16 நினைக்கிறேன். தனி ஒருவனா அவங்க நடுவுல அந்த பிரச்சனை வந்ததுனால கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையே மாறிடுச்சா? பேரே மாறிடுச்சு. ஆமா கரெக்ட். படத்துல என்ன பேர் இருந்துச்சுன்னு தெரியல. Okay. Go ahead, Ashwin. Yeah. So I was like, எனக்கு வந்து உன்னோட ரிவ்யூ அண்ட் நான் உன் ரிவ்யூ ஃபுல்லா கூட நான் படிக்கல. ஓகே, ஸோ நான் வெறும் அந்த வைல்ட் டேல்ஸ் ரெஃபரன்ஸை வந்து போட்டு நீ வந்து ரிவ்யூ ஆரம்பிச்சிருந்தியா? ஸோ தட் என் ரிவ்யூ ஏதாவது நீ ஃபுல்லா படிக்கிறியா? ஆ? என் ரிவ்யூ ஏதாவது நீ ஃபுல்லா படிக்கிறியா? பார்த்த படம்னா நான் ஃபுல்லா படிப்பேன். பார்க்காத படம் வந்து நான் ஃபுல்லா படிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அந்த சினாப்சிஸ் மட்டும் படிக்கிறேன். ஸோ அதுல வந்து தட் வாஸ் பிளேயிங் இன் மை ஹெட் அண்ட் ஸோ ஐ வாஸ் நானும் படத்தை பத்தி கொஞ்சம் கேள்வியும் பட்டிருக்கேன். ஸோ அதனால ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் the escalation to definitely happen. I know how it is going to gradually that escalation is going to happen. But I was very surprised. படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல வந்து that escalation starts. I was blown away by that. நான் எதிரே பார்க்கல. I thought that is going to கொஞ்சம் வந்து film will take time to build the characters and then it will go into the இதுன்னு நினைச்சேன். But it was like அந்த the escalation begins in ஒரு probably 10-15 minutes-க்குள்ள வந்து the escalation begins. That was terrific. It reminded me a lot of அந்த two Malayalam films, ஐயப்பனும் கோஷியும் and driving license. That is something very mundane. அது வந்து அப்படியே it keeps getting escalated. Actually more driving license. அந்த how the அது என்ன இந்த ஒரு மியூசிக்கல் கிரெசெண்டோ மாதிரி அப்படியே வந்து எஸ்கலேட் ஆகி இட் இஸ் ஐ ஃபைனல் எனக்கு எப்படி போக போகுதுங்கிறது வந்து ஐ ஹேட் அ ஹஞ்ச். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து ஓகே திஸ் நான் ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரெடிக்ட் த வாட் வில் பி த நெக்ஸ்ட் எஸ்கலேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. பட் சச் அ ஃபன் வாட்ச். சில இடத்துல மட்டும் ஐ வாஸ் நாட் வெரி கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ் எடுத்திருந்தாங்க. தட் த போலீஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் த விஜிலன்ஸ் அந்த ரெண்டு வந்து இட் வாஸ் a very typical cinematic சிச்சுவேஷனா இருந்துச்சு. பட் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் actually very realistic. It's very realistic. The problem is very realistic. You put two psychopathic assholes there. This is how it will be there. So I was யாரோ நம்ம குரூப்ல போட்டிருந்தாங்க தட் திஸ் ஃபிலிம் இஸ் இது ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் பயங்கர ரெலவெண்டா இருந்திருக்கும். பார்க்கிங் இது இந்த ப்ராப்ளம் இப்போ பார்க்கிங் ப்ராப்ளம் பயங்கர ரெலவெண்ட் தான். ஃபார் சிட்டி லைக் சென்னைலாம் வந்து பயங்கர ரெலவெண்ட் தான் பார்க்கிங். இப்போ கூட எனக்கு எதிர் வீட்டுல கார் இப்படி வச்சிருப்பாங்களா அப்படி வச்சிருப்பாங்களான்னு பார்த்தா அது மண்டையில ஓடிட்டே தான் இருக்கும். செம்ம தலைவலியான இதுதான்.
ஸோ அந்த நீ சொன்ன அந்த 10 minute பாயிண்ட்ல ஏத்துனது எனக்கு த குட் திங் இஸ் வாட் யூ செட். இந்த மாதிரி உடனே அது பாயிண்ட் வந்து அதை கிரிப் பண்ணி வச்சிருக்குது. ஆனா பிகாஸ் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வி ஆர் டியூன் டு த வே மலையாளம் ஃபிலிம்ஸ் ஆர் மேட். எனக்கு அது வந்து கொஞ்சம் சடனா இருந்துச்சு. என்னடா உடனே இதாகிட்டீங்க, அந்த ஒரு பாட்டு தான் வரும், நீட்லெஸ் சாங், அது மட்டும் தான் வரும். அதுக்குள்ளேயே அவங்க பேசி முடிச்சுப்பாங்க, விருந்தெல்லாம் போயிடுறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பில்ட் பண்ணா நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ சரி ஒரு வாட்டி ஸ்கிராட்ச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சேர்ந்துருவாங்க, அது கொஞ்சம் நல்லா சேர்ந்து அதுக்கப்புறம் பண்ணுவாங்க மாதிரி சண்டை போட்டுட்டே தான் இருக்கானுங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில அவனை அப்லாட் தான் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி படம் உடனே அந்த மலையாளம் டோன்ல போதான் ட்ரை பண்ணும். அது சொதப்பிட்டு தான் தீரும். நம்ம ஆளுங்களுக்கு அந்த மலையாளம் டோன் போனா ஃபார் சம் ரீசன் அது ஏன் அது வரமாட்டேங்குதுன்னே தெரியல. ஈவன் தோ வி ஆர் வெரி நியர் டு தட் ஸ்டேட். ஆனா இவன் வந்து இவனுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டா கொண்டு வந்து அங்கிருந்து அப்படியே ஏத்தி சண்டை கொண்டு வந்தது வந்து செம இதுதான். ஃபார் எனக்கு அந்த மோஸ்ட்லி ரிலேட் ஆன மலையாள படம் வந்து தொண்டிமுத்தலும் திக்ஷாட்சம் தான் நினைக்கிறேன். அந்த பாஸ் பாசில் படம் அதுதான், அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அவ்வளவு ஞாபகம் இல்ல, பட் கொஞ்சம் இந்த டென்ஷன் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃப்ரம் மை சைட் நீட்லெஸ் டு சே, அந்த எனக்கு பட்டாபின் தான் பேரே வருது, எம்எஸ் பாஸ்கர் வந்து சான்ஸே இல்லை, நம்ம சொல்லி இது பண்றது இல்லை. அந்த எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் அந்த எப்பவுமே இந்த மாதிரி படத்துல எல்லாம் பார்த்தா டைரக்டர்ஸ் வந்து கேரக்டர் பில்ட் பண்ணப்பதான் டீடைலிங் பயங்கரமா பண்ணுவாங்க. அந்த ஸ்பிளெண்டர் காமிக்கிறது, ஹெல்மெட் இது இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த அவன் பொண்ணை வந்து ஏறுன்னு சொல்லுவாள்ல, வண்டியில ஏறுமா முடிய கட்டுமா, அதுக்கெல்லாம் ஒரு விரக்தியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெயில் இருக்குன்னு சொல்லி நடந்து போவோம். அந்த போனை கையில எடுக்கிறதே பார்த்தோன்னா இந்த மாதிரி 2 வாரம் இப்படி இருக்கு. அதெல்லாம் வந்து டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபாதர் இது கொண்டு வந்தது செம்மையா இருந்துச்சு. பட் ஐ எம் சர்ப்ரைஸ்ட் with the fact that Harish Kalyan could act so well. கொஞ்ச நேரம் கழிச்சு சூப்பரா, and he looked, I think he's one of the best looking actors நினைக்கிறேன் அப்போ. and செம்மையா நடிச்சிருந்தான்டா. அப்ப என்னமா நடிக்கிறான் ஹரிஷ் கல்யாணுங்கிற மாதிரி. ஏன்னா இவனுக்கு போட்டி போறதுலாம் சாதாரண வேலை கிடையாது, எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு ஆள் கிட்ட எல்லாம். So that was the surprising factor for me. He's looking the same for almost 10 years. Harish Kalyan வந்து I'm like, okay dude, you are doing something great. there is a scene where இந்த வீட்டுக்கு வந்து இதான் முதல் காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பாரு. I am like, எப்படி நீங்க இப்படிலாம் நடிக்கிறீங்க? சான்ஸே இல்ல. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, பட் ஒன்ஸ் கபில் and Aravind give their first opinion, I'll ask that. Yeah. Kapil, you want to go next? Hey Kapil. Am I audible? Yes. கேக்குதா? Yeah. Luckily நான் இந்த படம் தியேட்டர்ல பார்த்தேன். I was actually very excited for this film. From the poster ரிலீஸ் ஆனதுல இருந்தே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. பார்க்கிங் அப்படின்ற இஷ்யூ வந்து சொன்ன மாதிரி தான் எப்பவுமே யூஸ்வலி ஹேப்பனிங் இந்த சிட்டி. சென்னை சிட்டிஸ்ல எப்பவுமே இருக்கிறது. அடிக்கடி பார்க்கிங்காக சண்டை போட்டாங்க, பார்க்கிங்காக வந்து வெட்டிட்டாங்கன்ற வரைக்கும் நியூஸ் போயிருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்துருக்கிறேன். பட் எனக்கு வந்து அதுல ரிலேட் ஆகிக்க முடியாது, பிகாஸ் ஐ நெவர் ஹேட் சச் அ ப்ராப்ளம் ஹியர். பட் ஆனால் அது பார்க்கும்போது தோணும்ல, லைக் ஹவு லாங் ஒரு சின்ன விஷயம் வந்து எப்படி ஒரு ஈகோயிஸ்டிக் ஒரு ப்ராப்ளமா மாறுது அப்படின்னு சொல்றது. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப வந்து அது எப்படி சொல்றது, ஒரு மெயில் ஈகோ வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகும். ஒரு சின்ன விஷயம் வந்து எல்லாத்தையும் மறக்க வச்சு, ஒரு நல்ல வேலையில இருக்கான், வெல் செட்டில்டு, குட் ஃபேமிலி, அது எல்லாமே போயிட்டு தாண்டா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஒரு சின்ன விஷயத்த வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகுன்றத வெரி பியூட்டிஃபுல்லா போர்ட்ரேட் பண்ண இந்த ஃபிலிம். ஆக்சுவலி வென்ட் வித் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டுக்கு வந்து படம் பிடிக்கல, அது ஏன்னு தெரியல. முடிஞ்சவொடனே இதனடா எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொன்னான். பட் ஐ லைக் தட் ஃபிலிம் வெரி மச். ஐ நோ திஸ் ஃபிலிம் வில் பி அடுத்தடுத்து நியூஸ் சேனல்ல அடிக்கடி வரும். பார்க்கிங் பிரச்சனை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பார்க்கிங் பட பாணிகள்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை மென்ஷன் பண்ணிட்டு தான் அந்த நியூஸே போட போறாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் போகும்னு நினைச்சேன். அண்ட் வென்ட் வெரி வே பெட்டர். லைக் நேஷனல் அவார்டு வரைக்கும் போனதுல ஐம் வெரி ஹாப்பி. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த படத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படம் இட்ஸ் வெரி ஒரு சின்ன ஒரு லெவலான ஒரு மூவி தான். ரொம்ப டீட்டெயிலிங் வந்து எப்படின்னா வந்து ஒரு ரிச்சான ஒரு ஃபிலிம் மேக்கிங் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு சீரியல் லெவலான ஒரு ஃபிலிம் மேக்கிங் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கு இவ்வளோ பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி குவைட் ஹாப்பி ஃபார் திஸ்.
ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அவார்ட் ஃபார் எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்துல கிடைச்சது. ஹி டிசர்வ்ஸ் இட் வெரி வெல். ஏன்னா வந்து நீங்க பெருசு பெருசா ஒரு சைக்கோ த்ரில்லர் பெரிய பெரிய லெவல்ல ஒரு படம் பண்ணி ஒரு வில்லனா காட்டுறதை விட, ஒரு நெகட்டிவ் ஷேட் காட்டுறதை விட, சிம்பிளான ஒரு ரோல் நீங்க நெகட்டிவா காட்டணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாவே காட்டியிருந்தாங்க. ஆல்சோ ஸ்டோரி இட்ஸ் 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 வெரி ப்ரிடிக்டபிள் தான். ஸ்டார்டிங்ல வென் ஹரிஷ்காரனோட ஒய்ஃப் அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போதே தெரிஞ்சது, ஓகே திஸ் இஸ் கோயிங் டு பி த கிளைமேக்ஸ் சம்திங் அப்படின்றது இட்ஸ் வெரி ஆப்வியஸ். அதே மாதிரி தான் இருந்தது. மற்றபடி மூவிஸ் இட்ஸ் குவைட் குட் ஒன். தியேட்டர் வாட்சோ சரி இல்லை ஓடிடிலோ சரி, கண்டிப்பா பார்க்க 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 வேண்டிய படம் தான். அந்த பீரியட்ல இந்த மெயில் ஈகோ பத்தின இன்னொரு படம் ஏதோ ஒன்று வந்தது. ஐம் ட்ரைங் டு ரிமெம்பர், பட் சரியா ஞாபகம் இல்லை. யா பேபி ஒண்ணு, திஸ் ஒன். ஆனா அது முன்னாடி வந்துருச்சு. இது சேம் ஹரிஷ்காரனோட கிரிக்கெட் படம். வாட் இஸ் தட்? லப்பர் பந்து. ரப்பர் பந்து. லப்பர் பந்து சேம் ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் அவர் இருப்பாரு. அதுவும் ஒரு மேல் ஈகோ தான். ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறதுனா டாக்கிங். ஹரிஷ் கல்யாண் இன்னும் ஒரே ஒரு இது இப்படி பண்ணிட்டா ஹரிஷ் கல்யாண் மெயில் ஈகோ ட்ரையாலஜின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாலஜியே கிரியேட் ஆயிடும். ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ரெண்டும் அட் சேம் டைம்ல தான் வந்தது. ரெண்டுமே சேம் கான்செப்ட், சேம் திங். We played and it was very good. I'm very happy for that too. சூப்பர். அது ஒரு அந்த சொன்ன விஷயத்துல அந்த எனக்கு அது இந்த படத்துல பிடிக்காத விஷயம் அந்த பிரெக்னன்சி வச்சு அந்த கிளைமாக் கொண்டு அது வந்துடும் தெரியும். பட் அது ஏன் நம்ம ஆளுங்க அவாய்ட் பண்ணி தொலைகிறானுங்கன்னு தெரியல. வேற வேற கதையே கிடைக்கலையாடா அவங்களுக்கு. செம்ம கடுப்பா இருக்கும். அந்த எனக்கு அது வந்தாலே பிடிக்காது. அத பீட் ஒரே தமிழ் படம் வந்து சாரி இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும், ஒரு எமோஷனலா முடிக்கணும் அப்படின்னா they can't. This is the only way. கரெக்ட் கரெக்ட். அது பீட் பண்ண ஒரே படம் வந்து தமிழ் படத்துல மௌனகுரு தான். மௌனகுருல வந்து உமாரியாஸ் பிரெக்னண்டாவே இருப்பாங்க த்ரூ அவுட். ஆனா அவங்களுக்கு அத சம்பந்தப்பட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் தட் இன் டர்ன் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஃபார்கோ. அதுல அவங்க அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. சோ தட் அது அந்த இன்ஸ்பிரேஷன் தான். அது அந்த ஒரு படம் தான் எனக்கு தெரிஞ்ச அத ஒரு இதுவா கொண்டு வந்தது இல்லதான். கரெக்ட். அரவிந்த்? எனக்கு வந்து படம் பிடிச்சிருந்துச்சு. நான் அப்போ ரிலீஸ் ஆனப்போவே ஓடிடி தான் பார்த்தேன். ஸோ ஐ லைக் த மூவி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து ரிலேட்டபிளாகவும் இருந்தாலே ஒரு ஐ திங்க் இட் ஹாஸ் 50% அச்சீவ். ஸோ பார்க்கிங் பிரச்சனை வந்து நம்ம சென்னையில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுது, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்தனால அப்போவே உங்களுக்கு வந்து அச்சீவ். ஸோ படம் வந்து பிடிச்ச மாதிரி தான். ஸோ அண்ட் எனக்கு வந்து இன்னொரு ரீசன் சொன்னீங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. மேபி அது கூட ஒரு கதை டெவலப் பண்ணதுக்கு ரீசனாக இருக்கலாம். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து கார் தான் மெயினாக அவங்க பைக்கில் போக முடியாது. ஸோ காரு அந்த நீடு தேவைப்படுது இல்லை. ஸோ அதே ஒரு கதை டெவலப் பண்ண அது ஒரு ரீசனாக வச்சிருக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் மோரோவர் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் வந்து ஃபர்ஸ்ட் சீனே அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மிக்சியை மாற்ற மாட்டாரு. லைக் அவர் சொல்றதா சட்டம். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அதுக்கு டேர்ம் வந்து பூமரங்கிள் வச்சிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஸோ அது நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்றா. எல்லா அப்பார்ட்மெண்ட்ல யாராவது ஒருத்தர் அது மாதிரி இருப்பாங்க, கண்டிப்பா ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவர் வீட்டு வச்சதான் சட்டம், டாமினேட்டிங்கா இருப்பாரு. ஸோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் வந்து அவர் கார் வாங்குவார் தெரிஞ்சு போச்சு. எப்படி கஷ்டப்பட்டு தான் கார் வாங்குவார் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஸோ ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. பட் த பாயிண்ட் இஸ் அது ரொம்ப என்கேஜிங்கா வச்சிருந்தாங்க அந்த படத்துல. அதான் ப்ரெடிக்டபிள் தான், பட் அடுத்தடுத்த சீன்ல என்கேஜிங்கா அந்த டென்ஷன் என்ன இதனால நடக்கும் போது, பட் எப்படி நடக்க போகுது அந்த டென்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இட் டிசர்வ் டு பி having the award for good screenplay. இந்த நேஷனல் அவார்டுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு ரெக்கார்ட் ஒரு புக்ல வந்துருக்கு, பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே. ஐ டோன்ட் ரிமெம்பர் தி அவார்ட் நேம், பட் ஐ காட் தி அவார்ட் ஃபார் லாஸ்ட் இயர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோரோவர் எம்எஸ் பாஸ்கர் he deserves for for மொழி itself. I think he deserved. இது ரொம்ப லேட் அவ்வளோதான். ஸோ அண்ட் when it comes to egoistic roles, ஹரிஷ் கல்யாண் பின்னி படத்தில் எடுத்து லப்பர் பந்தா இருக்கட்டும், அது இருக்கட்டும். அண்ட் வில் நம்புன்னு ஒரு படம் இருக்கு, அதுலயும் பட் இட்ஸ் நாட் அபவுட் லீகோ, பட் இன்னொரு ப்ரோட்டகனிஸ்ட் கூட சண்டை, அதுவும் நல்லா இருக்கும். அந்த படமும் நல்லா இருக்கும். ஸோ யா, ஐ லைக் த மூவி.
இன் ஒன் வே அதான் இது எம்எஸ் பாஸ்கர் படம் வந்து இப்ப நிறைய படம் நல்லா நடிச்சிருக்காருல்ல. எனக்கு ஆக்சுவலா ஓரளவு ஃபுல் லென்த்தா வந்து பயங்கரமா பிடிச்ச படம் 8 தோட்டாக்கள். திடீர்னு திடீர்னு பார்த்த படம் 8 தோட்டாக்கள். அதுல அந்த டீ குடிக்கிற சீன் ஒண்ணு இருக்கும்ல, அந்த போலீஸ்காரனோட உட்காந்து ஆமா அது வந்து அத அது அவன் எப்படி மட்டும் கரெக்டா கேவலமா செருப்பா அடிக்க எடுக்கணுங்கிறத வச்சு வந்து என்னது அந்த ஓனாய் நாட்டுக்குட்டியும்ல மிஸ்கின பார்த்தா தெரியும். அந்த மொத்த படம் செம படம் ஓனாய் மாட்டுக்குட்டி. அந்த ஒரு சீன் எடுக்காம இருந்திருக்கணும். அதை எப்படி பர்ஃபெக்ட் பண்ணுங்கிறது 8 தோட்டாக்கல்ல தெரியும். செமையா அது கொண்டு ஸோ அது எனக்கு ஆக்சுவலா என்ன தோணுச்சுன்னா, அந்த காசு விழும்ல ஃபேன்ல இருந்து அந்த இந்த ஆமா அது என்னமோ எனக்கு இது ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்துச்சு. 8 தோட்டாக்கள் காசு தூக்கி போட்டுட்டு நடந்து போற ட்ரிபியூட் மாதிரி இருந்துச்சு. ரெஃபரன்ஸ். அதனால அது நல்லா தான் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி தோணுச்சு. அந்த மூவி டிப் ஆஃப் மூலைன்னு ஒரு மூவி. அது ஒரு மொக்க மூவி தான். பட் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும். விக்ரம் பிரபு நடிச்சிருப்பாரு. விக்ரம் பிரபு எம்எஸ் பாஸ்கர். அதுலயும் பட் எம்எஸ் இந்த மாதிரி பாஸ்கர் ஆக்டிங் ஆக்டர்ஸ் நல்லா எல்லாம் இருக்கும். வந்து மோஸ்ட்லி இவரு அப்புறம் அந்த ஜோக்கர் ஆக்டர் அவர் பேர் என்னது? குரு சமசன். குரு சோமசுந்தரம். குரு சோமசன். இவங்க மாதிரி ஆளுங்க வந்து ஃபுல் லென்த் படத்தோட இந்த ஒரு 20 மினிட்ஸ் ரோல் எல்லாம் கொடுத்தா வந்து செம்மையா பண்ணுவாங்க. எனக்கு உத்தம வில்லன்ல எம்எஸ் பாஸ்கர் ரோல் பயங்கரமா பிடிக்கும். நன்றி. சான்ஸ்கே இல்ல. அப்பா உத்தம வில்லனா பயங்கர படம் தான். ஸோ அதுல அந்த அந்த ஒரு சீன்ல வந்து கமெண்ட்ட பேச வரல, கேன்சர் வந்துருச்சுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சீன் அப்படின்னா இருக்கும். கொஞ்சம் சின்ன ரோல் தான், ஆனா செம்மையா இருக்கும். பட் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த ஃபிலிம்ல isn't it convenient or first of all நாம ஹரிஷ் ஹீரோ எம்எஸ் பாஸ்கர் வில்லன் அந்த 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 மாதிரி தோணுச்சா, இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு பேருமே ரூட் பண்ற மாதிரி முடிஞ்சதா? I think MS Bhaskar has a very obvious negative shade. ஏன்னா வந்து ஸோ அவரோட பிரச்சனை வந்து பார்க்கிங்லாம் கிடையாது. பார்க்கிங் இஸ் நாட் த ப்ராப்ளம். அவங்க ஓடி வந்தது தான் பிரச்சனை. அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நம்ம பொண்ணு வந்து அவங்கள பார்த்து கத்துப்பாடுங்கிறது தான் வந்து இது இட்ஸ் a stupid thought for lot of people, right? நம்ம இன்னொருத்தரை பார்த்து இதை கத்துப்போம் அப்படிங்கிறது as if நம்மளுக்கு சொந்தமா அதெல்லாம் தோணவே தோணாதா? பிடிச்ச பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா வீட்டில் ஒத்துக்கலைன்னா வந்து பீப்புள் ஆர் கோயிங் டு எலோ. தட் இஸ் தொன்று தொட்டு வர்ற ஒரு இது அது நத்திங் இஸ் கோயிங் டு. ஸோ அவரோட பிரச்சனை வந்து அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து தட் கேரக்டர் இஸ் ஷோன் as a ப்ராப்பர் நெகட்டிவ் ஷேட். ஏன்னா அவர் தான் வந்து ஆக்சுவலா பார்த்தா அவர் தான் வந்து எஸ்கலேட் பண்றது. அந்த அந்த ஒரு ஒரு ஏன்னா அந்த 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 ஃபைனல் அந்த சண்டை இருக்குல்ல, வேர் ஹி ஸ்லாப்ஸ் ஹிம். ஸோ அந்த சண்டையில வந்து ஹீஸ் ரிவீலிங் தட் ஹிஸ் ஆக்சுவல் ப்ராப்ளம். இழுத்துட்டு ஓடி வந்தவங்க தானே நீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது தான் இவனுக்கு வந்து இட் இஸ் புஷிங் ஹிம் டு ஸ்லாப். ஸோ ஹீ இஸ் ஷோன் அஸ் த ஒரு ஆன்டகனிஸ்ட். ஹரிஷ் கல்யாணம் வந்து ஆக்சுவலி ஹரிஷ் கல்யாணம் இஸ் லாட் மோர் அது அது ஹரிஷ் கல்யாண் ஐ நோ he acted well, பட் அந்த கேரக்டர் வந்து has a convenience. அந்த ஹீரோக்குன்னு ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கும் தெரியுமா? அவர் வந்து ஹீரோ கேன் பிகாஸ் he is reacting to everything. Now when you react to a psychopath with equal amount of same intensity of a psychopath, now you have the excuse of, hey, I'm reacting to that, how else can I react? So அதனால வந்து that Harish Kalyan's character has some conveniences, ஹீரோக்கான conveniences. MS பாஸ்கருக்கு வந்து that convenience is not there because he's very clearly the antagonist of the film. உங்க அரவிந்த் கபில் உங்களுக்கு கூட ஆமா, ஏன்னா இஸ் ஆன்டகனிஸ்ட். ஐ மீன் ப்ராப்ளம் கிரியேட்டர் அவராக தான் இருக்காரு எப்பவுமே. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வரைக்கும் போறதுக்கும் தன் மகளை வந்து தப்பா போர்ட்ரே பண்றது, தட்ஸ் டூ மச். அது வந்து ஒரு நார்மல் யாராவது பர்சன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போவாங்களா எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பொண்ணை பணைய வச்சு பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. தட்ஸ் வெரி வெரி நெகட்டிவ். அண்ட் மோரோவர் பழைய இதுலேயே இருந்துட்டு ப்ரெசென்ட் இதுக்கு மூவ் ஆகாம ப்ராக்டிக்கலாக இருக்காம இருக்கிறது. ஸோ ஹீ இஸ் த ப்ராப்ளம் கிரியேட்டர். ஸோ
இஸ் ஆன்டகனிஸ்ட். அண்ட் பார்க்கிங்ல ஆக்சுவலி ஒரு டெலிட்டட் சீன் இருக்கும். அது கிளைமேக்ஸ் வச்சுன்னா நல்லா இருக்கும், நிறைய பேர் ஃபீல் பண்ணிருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து தியேட்டர்ல மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்பயும் அங்க வந்து பார்க்கிங் பிரச்சனை வரும். ஓகே. ஓகே, அது நீங்க யூடியூப்ல இருக்கும் நினைக்கிறேன். அது பாருங்க, 2 பேரும் திரும்பியும் அந்த வாட்டி விட்டு கொடுக்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது ஐ திங்க் ப்ரோமோன்னு நினைக்கிறேங்க. அது ஏதோ ப்ரோமோ நான் ஆமா, பார்த்தேன். ப்ரொமோஷனுக்கு பண்ணியிருந்தாங்க அது ஆக்சுவலா. ப்ரொமோஷன். பட் தட் வாஸ் குட். சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். அது வச்சிருக்கணும் தோணுச்சு. அது இருந்தா அனுப்புறேன், நானும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. That's it from my side. And next week எனக்கு ஒரு சஜஷன், மாரிசன் மூவி next week discuss பண்ணலாம். ஒரு just suggestion. I like that movie. இந்த மூவி பிடிச்சிருக்கு எனக்கு. இன்னொரு மெய்யழகு மாதிரி இருந்துச்சு. ஸோ மேலகன் நம்ம பேசிட்டோம். மெய்யழகு பேசிட்டோம். ஓகே, மாரிசனும் பேசலாம் நல்லா இருக்கும். We'll do it in the next ஒரு நான் பார்க்கல, பட் we can plan. பாருங்க, இட்ஸ் குட். மலையாள மூவி கேரக்டர் தான், மலையாள மூவி மாதிரி இருக்கும். பட் ஓகே. இப்போ வந்து we are doing 2 weeks once. வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ண முடியறது இல்ல. ஸோ 2 weeks once. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் குள்ள டெஃபினெட்லி do. இந்த அதான் பட் அது இதுக்கு ஃபாலோ அப் கொஸ்டின் என்னன்னா, ஸோ இதுல வந்து நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா எம்எஸ் பாஸ்கர் வில்லனுங்கிற மாதிரி ஓரளவு தெரிஞ்சிருச்சு. we are rooting for ஹரிஷ் கல்யாண் மோஸ்ட்லி. பட் அது வந்து ஃபார் சம் ரீசன் இன் மொனோட்டனஸா போய் நம்மளுக்கு இப்படி ஏன் ஆச்சுங்கிற கொஸ்டின் படம் பார்க்கப்போ வரல. பட் when we think of இந்த மாதிரி கதை எழுதப்போ இல்லை இந்த மாதிரி படப்போ வந்துடுவா ரெண்டு பேரும் கரெக்டுங்கிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிளிக்ட் வந்திருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம். உங்களுக்கு ஏதாவது அந்த இது ஆச்சா? இதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா தோணலையா? இல்ல, ப்ராப்ளம் என்னன்னா வந்து we have used to films like this. நம்ம வந்து இப்ப நம்ம ஜென்ரேஷன், நம்ம வயசுக்கு வந்து நம்ம வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு தான் வந்து will be supporting. கான்ஷியஸாவோ அன்கான்ஷியஸாவோ will be going to his side. அந்த மாதிரி தான் இருப்போம். அண்ட் அதர் திங் என்னன்னா வந்து இந்த பேசிக்கான ஒரு ஹியூமன் திங் தான். ஃபர்ஸ்ட் யார் அடிச்சா, சண்டை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யார் கையை வச்சிருக்க கூடாதுல, பேசிட்டு தான் இருந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் வித் எம்எஸ் பாஸ்கர் தான் ஸ்டார்டட் தட் திங். ஸோ we know also வந்து we are seeing every moves of எம்எஸ் பாஸ்கர். ஓகேவா? எவ்ரி மூவ்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவன் எதுக்கெல்லாம் கோப்பக்கோ அவ்வளவு தூரம் வந்து எதுவுமே பண்ணாத, மிக்சி கூட மாத்தாதவன் ஈகோக்காக டக்குன்னு போய் கார் வாங்கிட்டு வரான், நானும் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லிட்டு த மூவி மூவ்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு டெனட் மாதிரி வரான், இவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல படம் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி போறப்ப வந்து ஹோல் மேக்கிங்கே, ஹோல் பாயிண்ட் ஆஃப் வியூவே இவன் சைட்ல இருந்து போகுது அப்படின்றப்ப நமக்கு கொஞ்சம் கோவம் வருது. இதே நீங்க ஐயப்பனும் கோஷியம் எடுத்துக்கோங்க. ஐயப்பனும் கோஷியம்ல வந்து த ஒன் ஹூ ஸ்டார்ட்ஸ் வந்து பிருத்திவிராஜ் தான். ஸோ அங்க பிருத்திவிராஜ் தான் வந்து நெகட்டிவ் கேரக்டர் மாதிரியே தெரியும். ஸோ அங்க நமக்கு அது ஆப்வியஸா நமக்கு பிரச்சனை இருந்தது இல்லை. இந்த சேம் டைம்ல வந்து சில இப்ப இந்த திஸ் மூவி நேர்கொண்டை பார்வையெல்லாம் ரிலீஸ் ஆனப்போ தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டே சொல்றதுலேயே கரெக்டான பாயிண்ட் இருக்குது இல்ல, அவர் சொல்றதுலேயும் கரெக்டான பாயிண்ட் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்களாம் இருக்காங்க. பிகாஸ் தே கம் ஃப்ரம் தட் சைட் ஆஃப் மைண்ட் செட், அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து வந்தவங்க. ஸோ அதுதான் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகும். மேபி இங்கேயும் கூட நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கேட்டா மேபி தே மைட் அக்ரி வித் எம்எஸ் பாஸ்கர். பட் வாட் ஹி டிட், அந்த டூ மச்சா வந்து அவங்க ஒய்ஃப் ஐ மீன் டாட்டர்லாம் வந்து அதுக்காக யூஸ் பண்றதுன்றது வந்து ஓவர் த டாப் வரைக்கும் போயிடுச்சு. அப்படியே பண்ணாலுமே கூட த மொமெண்ட் அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணதுக்கு அப்புறம்லாம் அவரோட ஒய்ஃப் உள்ள யாருன்னா வந்து இவருக்கும் ஒரு விதத்துல ஒரு பதட்டம் வரும், இவ போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்லாம் வந்து ஹி இஸ் ஜஸ்ட் ஈகோவால தான் பண்றான், இஸ் நாட் தட் மச் பேட் காய் அப்படின்றது தெரிய வருது. பட் ஆப்வியஸ்லி வில் பி சப்போர்ட்டிங் ஹரிஷ் கல்யாண் சைடு தான் சப்போர்ட் பண்ணுவோம். தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ பேசிக்லி திங்க். நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ ஹீ ஸ்டார்டட் த திங், எம்எஸ் பாஸ்கர் ஸ்டார்டட் த திங் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு ப்ரூவ் தட் ஹீ இஸ் பிகர் தென் ஹிம் அப்படின்றது. ஏன்னா வந்து வீட்லயே அப்படியே இருந்த ஒரு ஆளு திடீர்னு ஒருத்தன் வந்து வெளில இருந்து வரவன் வந்து தன்னை வந்து வீக்கா ஃபீல் பண்ண வச்சான் அப்படின்னா his mind is playing the game அந்த மாதிரி. அது நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த எம்எஸ் பாஸ்கர் வந்து எப்பவுமே சண்டை எதிர் பேசுற ஆளு. கரெக்டா அந்த நீங்க என்ன ஓனரான்னு கேட்கப்போ மட்டும் வாய முடியுறாரு. அதுதான் அவருக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். அந்த ஹரிஷ் கல்யாண் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் அவுட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து கார்ல வந்து ஸோ எம்எஸ் பாஸ்கர் வந்து யூ கேன் சி தட் ஹீஸ் அ ஹீஸ் ஹீஸ் த he will be the obvious instigator அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல தே செட் அப் தட் ஓகே. ஆனா ஹரிஷ் கல்யாண் வந்து when you try to um, uh, provoke him, he will fall into that trapங்கிறதுக்கு there is no evidence. It is அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து the கார்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிராச் விழுந்த உடனே the way he reacts, right? I know that is a reaction from lot of people. நம்ம வந்து பார்த்திருக்கோம் கார் ஸ்கிராச் விழும்போது வந்து how people it's very personal to them and they அவங்க தன்னை மறந்து சண்டை போடுறதெல்லாம் வந்து I've seen over the years. I did not associate that is more அது இந்த ஜெனரேஷன்லயும் அதே மாதிரி ஏன்னா he shown as a mid-20s guy in this generation, right? இதுலயும் வந்து அதே மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து I do not know. I don't have access to 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 mid-20s people anymore. So அதனால வந்து எனக்கு அது வந்து தெரியல. So I think they could have flushed out that character. Okay, that guy has that kind of madness inside him. நீ அந்த வைல்ட் டேல்ஸ்ல வந்து the ஒரு the BMW 2 கார் அந்த கிரைம் ஆஃப் பேஷன் இது வரும்ல அதுல வந்து யூ நோ போத் அந்த அந்த both have a kind of madnessங்கிறது வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் யூ வில் see அந்த காரை வந்து அவனுக்கு வழி விடாம இருக்கும்போது இவன் வந்து தாண்டி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவன் இது பண்ணும்போது ஸோ யூ வில் இட்ஸ் வெரி ஹார்ட் டு டேக் சைட்ஸ் தேர். உனக்கு வந்து தெரியும் போத் ஆர் அப்சல்யூட் இடியட்ஸ் who deserve the ending they got அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து actually both are idiots. But Harish Kalyan's idiocy is not shown there until he's provoked. So அது வந்து கொஞ்சம் flush out பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா அது நீ சொன்ன பாயிண்டோட ஒரு பார்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து டஃபர் கேரக்டர் டு ஆக்ட் வந்து எம்எஸ் பாஸ்கர் தான். ஏன்னா புதுசா பண்றது அண்ட் ஹீஸ் ரியாக்டிங். ஸோ அது சொல்றதுலேயே இது கவர் ஆயிடுச்சு. ப்ராபபிளி சம் ஒன் லைக் விஜய் சேதுபதி எல்லாம் இந்த கேரக்டர்ல நடிச்சிருந்தா அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா கொண்டு வந்து ஆர் மேபி ஈவன் கான்ட்ரிபியூட்டட் டு ரைட்டிங் அந்த மாதிரி ஆளுங்க இருந்திருந்தா கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட் லுக் பர்ஃபெக்ட் பிகாஸ் ஹி வாஸ் ரியாக்டிங் தான் போல இல்ல. அதனால இவன் இந்த இதுக்கு இது பண்ணதால அதனால ஒரு வகையில இந்த கதையில எம்எஸ் பாஸ்கர் சைடு பண்ணி கதை போய் அவன் வில்லனா போனது ஒரு வகையில கன்வீனியன்ட் ஆயிடுச்சு இவன் ஆக்டிங்க்கும். அது ஒரு ரீசன் நினைக்கிறேன். Yeah. I think it is. Harish Kalyan to show an ideal இது வந்து அந்த இடத்துல வந்து you definitely need a better actor. டெஃபினட்டா கண்டிப்பா தேவை. Okay, you need a better actor to match the madness that is there on the other side. But இது வந்து okay, no complaints. For the scale of this film, he has done a terrific job. So அதனால வந்து no complaints for me. And கபில் சொன்னதும் அரவிந்த் சொன்னதும் அந்த பாயிண்ட் எம்எஸ் பாஸ்கர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஹிஸ் டாட்டர்ல. ஸோ அது வரைக்கும் கூட டிபிக்கல் தமிழ் படங்கிறத நம்ம ஒத்துப்போம். அதுக்கு மேலதான் இதை பிரேக் பண்ணிச்சு இந்த படம் வந்து. அது எப்படி மசில் பில்ட் பண்ணப்போ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மசில் பில்ட் ஆகுங்கிற மாதிரி இந்த படத்தை எலிவேட் பண்ணதே அந்த இதுதான். ஏன்னா அது வரைக்கும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா நம்மளும் அந்த அளவுக்கு தப்பு பண்ணுவோம், அது நம்ம பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸோ அந்த இதுல இருந்துதான் நம்ம படம் எலிவேட் பண்ணி ஒரு மாதிரி சைக்கிக்கா கொண்டு போனதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பொதுவா இப்ப படம் கம்மி பண்ற படம் பாக்குறத கம்மி பண்ற மெயின் விஷயம் பையன் கூட சுத்திட்டு இருப்பான். ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ இம் வயலண்ட் ஃபிலிம்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ எனி ஃபிலிம்ஸ் விச் இஸ் inappropriate him, which is pretty much every film. பட் பார்க்கிங் எனக்கு தெரியாது இந்த அளவு இப்படி இருக்கும்னு சொல்லி.
அது நான் படம் பாக்குறதே நைட்டு 10 மணிக்கு மேலதான் போன்ல பாக்குது இது பண்ணுவோம். பட் அது என்ன அளவுக்கு அது அவ்வளவு நல்ல பிலிம் மேக்கிங் போல. இது இது அந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வயலண்டாவும் வரும், ஒரு மாதிரி ஒரு மைண்டும் இதாகும். அண்ட் ஹி ஸ்டார்டட் வாட்சிங் வெரி இன்டென்ட்லி. சரியா, ஒரு 4 வயசு பையன் எப்படி அவ்வளவு அவ்வளவு இன்டென்ட்டா அந்த இது பாக்குறான்னா, அந்த பிலிம் மேக்கிங் அப்படி போல. சோ என்ன படம் தான் என்ன பார்க்க வைக்கிறதுன்னு எனக்கு எனக்கு தெரியல. So, அந்த மாதிரி விஷயம்லாம் தான் ஆகுது. அந்த இந்த படத்துல மெயினா இம்பாக்ட் கொண்டு வந்தது அந்த 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 சீன்ல இருந்துதான். We didn't associate that much of a wrath from a character like MS Bhaskar, who is otherwise a sane person. அங்கிருந்து பயங்கரமா இதாயிடும்ங்கிறது தான் it elevated the film நினைக்கிறேன். I I felt like they could have done it a lot better. And the it elevated the film. But அந்த elevation வந்து they could have still so escalate பண்றதுக்கு தானே அவங்க ட்ரை பண்றாங்க. So that escalation, right? ஒரு ஒரு until a particular point it is a realistic escalation. Now to take it from this level to this level, right? They employed a slightly unrealistic escalation நான் நினைக்கிறேன். அது வந்து அது the that is not how it generally happens. ஏன் சொல்றேன்னா, when you take a complaint like that, right? Any இந்த போலீஸ்காரங்க வந்து they are trained to know when இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபியூட் ஏதோ ஒன்று இருக்கு, அந்த ஃபியூடுக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பொய் கேஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து they see so many இந்த dowry harassment cases where technically it is not there is no dowry harassment, it is just it's just a family feud. ஆனா வந்து to escalate the situation and கொஞ்சம் மிரட்டுறதுக்காக வந்து அந்த பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து வந்து டவுரி ஹராஸ்மெண்ட்னு அந்த 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 ப்ரொவிஷனை வந்து மிஸ்யூஸ் பண்றது. ஸோ இது வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து போலீஸ் நோஸ். ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு இமீடியட்லி அரெஸ்ட் தட் கை அண்ட் சட்டையை கழட்டி ஜெயில வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து they really will not do that. So அதனால அதான் சினிமேட்டிக் லிபர்ட்டி தான். சேம் திங் ஃபார் விஜிலன்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது அண்ட் how that sequence of இது வந்து happens. ரெண்டுமே வந்து it does not, what I'm trying to say is they could have kept the same kind of thing, showed it in a little bit more realistic way. அது வந்து would have worked. அந்த அது ஏன் அப்படி, I mean I know it's I mean no complaints, but it's just எனக்கு அது தோணிட்டே இருந்தது அந்த பாயிண்ட்ல. இந்த படமே இன்னொரு வகையா போயிருக்கணும்னா இன்னொரு எப்படி போக வச்சிருக்கலாம். அந்த 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 போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல இருந்தே கொஞ்சம் ட்ராக் மாத்தி இருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல போலீஸ் வந்து அதுக்கப்புறம் MS பாஸ்கர் ஹராஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவனை சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரியும் ஒரு ட்ராக் கொண்டு போயிருக்கலாம். அதுவும் வேற மைண்ட்ல இருந்திருக்கும். ஏன்னா அப்படிதான் டிபிக்கலா ஆகும். அது நீ சொன்னதுதான். அந்த the moment it goes out of family போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டோம்னா இப்படிதான் இருக்க போகுது. அந்த அந்த இது ஆனா அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணல. சொன்னதுக்கு அப்புறம் அப்படி கொண்டு வந்திருக்கலாங்கிறது. அந்த அது வந்து all that was needed is அந்த போலீஸ் அங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பஞ்சாயத்து 2 பேருக்குள்ள பண்ணி வைக்க ஒரு சமரசமா பண்ணி வைக்க ட்ரை பண்ணும்போது வந்து ஹரிஷ் கல்யாண் losing his anger and getting slapped by police in front of everyone, that is enough to escalate the situation. உனக்கு you don't need அவனை ஜெயில உட்கார வச்சு அந்த சைக்கோ ஆக்குறதுக்குலாம் இல்ல. யூ just the thought of அது என்ன மிடில் கிளாஸ்க்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு இல்லை. the mere thought that you might be taken to a police station is enough to lose their shitல. so அந்த இதை வந்து they could have used it. ஏன்னா அவர் வந்து as a government official his biggest அது ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் இருந்தது அந்த ஒரு வருஷம்
he still has 1 year left in his retirement. அந்த டயத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஆம், ஆஹ், அந்த பிரைபரி அலிகேஷன் வந்தா போதும். ஐ மீன் he might not get his pension. ஸோ நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ரியலி பிளேஸ் இன் தேர் ஹெட் இஸ் கடைசியில வந்து அவங்க வந்து ப்ராப்பரா ரிட்டையர்மெண்ட் சுமூகம் அப்படின்னு. ஏன்னா வந்து இட் இஸ் அவங்க if they have a bad rapport with their superior and with the establishment, and there is a lot of chance that their pension might be stopped. I know so many people who had to go through years of legal battle to get their pension. அது வந்து ஒரு ஸோ இந்த மாதிரி யூ யூ ஹாவ் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப நல்லா அதை கொண்டு போயிருந்தாங்க. அந்த அந்த செகண்ட் ஹாஃப் வந்து த சேம் லெவல் ஆஃப் எலிவேஷன் வித் ஒரு ஒரு லீகல் அதாவது த ரியலிஸ்டிக் வேலே வந்து தே கூட இது. ஏன்னா அல்டிமேட்லி என்ன என்ன உனக்கு வந்து யூ ஆர் பிளேயிங் வித் த பிரைமல் இன்ஸ்டிங் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கெட் இட் டு அ பாயிண்ட் வேர் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு ஆயுதத்தை எடுத்து சண்டை போடணும். இதான் வந்து இட்ஸ் there is no other way this film could have ended. ஸோ அந்த அடித்தடி ரத்தத்துல தான் வந்து இது முடிஞ்சாகணும். it is building towards that. So that build up they could have taken different route ன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒன் குட் திங் வித் ஃபிலிம்ஸ் லைக் திஸ், இது டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நானும் ஃபார் லாட் ஆஃப் டைம் இந்த இந்த மாதிரி படம் தியேட்டர்ல பாக்குறதுக்கும் ஓடிடிக்கு பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, ஓடிடி தான் பெட்டரா இருக்கும், இட் டசன்ட் நீட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிருந்தேன். ஆக்சுவலா அது பிரேக் ஆனது டூரிஸ்ட் ஃபேமிலியில தான் எனக்கு. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு அதுவும் இந்த சாதாரண படம் தான், பட் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த சின்ன பையன் கேரக்டர் வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிருச்சு. எஸ்பெஷலா அந்த ஒரு இடத்துல வந்து அப்பா உங்க போட்டோ இங்க போட்டிருக்கணும்பாங்கிற சொல்லுவான்ல, அது வந்து செம்ம தியேட்டர் மூமெண்ட். இவனுங்க தியேட்டர் மூமெண்ட் சொல்றானுங்கல்ல, அது கண்ணாமண்ணான்னு இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி படம் பார்க்கணும்னு தோணுச்சு. அண்ட் மெய்யழகன் கைண்ட் ஆஃப் அது பார்க்க அது அப்போ எனக்கு 96 பெருசா பிடிக்கல, ஸோ அதனால நான் தியேட்டர் போகல. அது பட் நீ சொல்லியிருந்தல மெய்யழகன் தியேட்டர் போய் பாருங்க, தியேட்டர் போய் வந்தா செம்மையா இருக்கும். கபிலும் சொன்னாரு கரெக்ட், ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ வந்து தியேட்டர்ல பார்க்க போய் எல்லாரும் தியேட்டர்ல ரியாக்ட் பண்ணும். அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் அந்த ஃபீல். ஐ திங்க் குட் திங் அபவுட் திஸ் இந்த படம் மெயின்லி ஃபார் மீ டூரிஸ்ட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து அதுவும் தியேட்டர்ல பார்க்கல. இதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ வில் ஸ்டார்ட் வாட்சிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தியேட்டர் நினைக்கிறேன். ஐ ஹவ் மேட் பீஸ் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஏன்னா எப்படியும் மத்த படம் பாக்குறது இல்ல, இந்த படம் பார்க்காம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த படத்தை மட்டுமா தியேட்டர்ல போய் பார்க்கலாங்கிறது. ஏன்னா எனக்கு கனெக்ட் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு தியேட்டர்ல. சோ திஸ் வில் வொர்க். கூலியையும் தக் லைஃபையும் வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு நம்ம வந்து அது நான் பாக்கல. சோ அது நான் எப்படியும் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி இதுவும் நான் பாக்குறது இல்ல, இந்த மாதிரி இதுவும் நான் ஓடிடி பண்ணா நான் எதுக்கு தான் தியேட்டருக்கு போறதுங்கிற மாதிரி இதாயிருச்சு. சோ அட்லீஸ்ட் இதையாவது நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மலையாளம்ல சூக்ஷ்மதர்ஷினின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பாத்தீங்களா? நஸ்ரியாவோடது. அது வந்து ஒரு ப்ராப்பரான சைக்கோத்ரில்லர். அது ப்ராப்பரான ஒரு படம், சைக்கோ மூவி. பட் அது வந்து போலீஸ்க்கு ரோலே கிடையாது. ஒரு சீன்ல கூட போலீஸ் வரவே மாட்டாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ஹவுஸ். அந்த ஹவுஸை சுத்தி இருக்க அந்த நெய்பர்ஹுட் வந்து என்ன பண்றாங்கன்றது. அது ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. அவுட் அண்ட் அவுட் சைக்கோ த்ரில்லர் மூவி தான். ஃபுல் லைக் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மூவி. ஆனா ஒரு த்ரில்லர் மூவிக்கான அந்த எலமெண்ட், அந்த பிளட்டோ இல்ல போலீஸோ, பிளட் கூட அங்கங்க ஓப்பனா காட்டிருக்க மாட்டாங்க, பிளட் கரை அப்படின்ற மாதிரி தான் காட்டிட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் ஒரு நல்ல, நீங்க இப்ப சொல்லி நீங்க போலீஸ் வரைக்கும் போயிட்டாலே வந்து அந்த மூவி வந்து வேற ஒரு டேர்ன் எடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ, அந்த மாதிரி தான் ஆகும். ஆனா இங்க வந்து அதுல வந்து அதையே காட்டாம எங்களால வந்து ப்ராப்பரா ஒரு ஒரு த்ரில்லர் மூவி எடுக்க முடியும்ன்றத வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. பேசில் ஜோசப் வந்து ஆக்டிங் மாஸ்டர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்ல. ஒரு கடைசியா ஒரு 3-4 பண்றான். எனக்கு பார்க்கிங் பத்தி ஒரே ஒரு தாட் மட்டும் நான் சொல்றேன். எனக்கு தோணுது, என் லேப்டாப்ல சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. இஃப் ஐ கோ ஆஃப் இது பண்ணிட்டேன். இது மட்டும் சொல்லிட்டு வில் ஸோ ஜென்ரலா வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், இந்த மாதிரி பிரச்சனை பார்க்கிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் ஏன் வருது நம்ம ஊர்ல அப்படின்னு. ஸோ இந்தியா வந்து
in terms of its development generally skips stages. So you will have ஒரு 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 பழமையான ஒரு இடம் இருக்கும். அது வந்து அப்படியே வந்து எய்தர் அப்படியே மோசமா இருக்கும். திடீர்னு வந்து அன்னைக்கு தேதிக்கு வந்து என்ன வாட் எவர் இஸ் த லேட்டஸ்ட் இதுவோ அந்த அந்த இது அந்த இடத்துல வந்துரும். ஸோ சடன்லி யூ வில் ஹேவ் ரொம்ப பாழடைஞ்சு போன மாதிரி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் சடன்லி கிவிங் வே டு அ ஹை ரைஸ் இது. ஸோ அந்த யூ வில் ஹேவ் வீடு வந்து சாதாரண வீடா இருக்கும். சடன்லி அவங்களோட தேவை அதிகமாகும். யூ வில் ஹேவ் கார், ஏசி இது. இந்த ஸ்கிப்பிங் டெவலப்மெண்ட்ல வந்து இட் ஸ்கிப் ஸ்டேஜஸ். ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட் இதுல போகும்போது வந்து யூ வில் சி ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தேவைகள் அதிகமாக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாகுது. ஏதோ ஒரு வகையில உனக்கு வந்து வீட்டுக்குள்ள பார்க்கிங் இல்லையா, ஓகே ஸ்ட்ரீட் பார்க்கிங் ஃபார் அ ஸ்பெசிபிக் அமௌண்ட், இவ்வளோ காசு கொடுத்து நீ வந்து ஸ்ட்ரீட் பார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ரெகுலராக வந்து போலீஸ் ரோந்து மாதிரி அந்த இடத்துல வந்து அனுப்புகிறோம். ஸோ தட் யூ கைஸ் கேன் ஃபீல் செக்யூர். திஸ் இஸ் த கிராஜுவல் இது. ஆனால் வந்து ஃபார் அந்த ஸ்டேஜ் வர்றதுக்குள்ள வந்து so many things would have happened. இது சேம் ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. நிறைய இடங்கள்ல வந்து யூ வில் ஹேவ் மோர் ஏர் கண்டிஷனர்ஸ் தேன் வாட் த அந்த இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி என்னவோ அதை தாண்டி வந்து இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்க தான் செய்யும். எப்படி வெடிக்காம இருக்கும். சேம் திங் எக்ஸாக்ட்லி. ட்ரைனேஜ். நான் எங்க வீட்டு பக்கம்லாம் வந்து ட்ரைனேஜ் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு எத்தனை வீடு இருக்கலாமோ அதுக்கு நம்பர் ஆஃப் வீடு அதிகமா இருக்கும்போது ட்ரைனேஜ் வில் ஓவர்ஃப்ளோ ஆகத்தான் செய்யும். அது வந்து ஸோ யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில். பேசிக்லி யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்வேஸ் இன் அ கேட்ச்-அப் மோட் வித் தி டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்கிப்பிங் ஸ்டேஜஸோட எஃபெக்ட் தான் வந்து இது. அது ஒரு சின்ன வீடு விச் இஸ் பில்ட் ஃபார் ஒன் கார் பார்க்கிங். இட் இஸ் அதுவும் வந்து இட் இஸ் ஃபார் அ மாருதி கார். அந்த ஏரியா வந்து ஒரு பழைய மாருதி 800க்கான பார்க்கிங். மாருதி 800 அங்கே நிப்பாட்டினா வந்து தாராளமா வந்து ஒரு காரையும் ஒரு டூ வீலரும் நிப்பாட்டலாம். இட் இஸ் நாட் பில்ட் ஃபார் ஒரு ஸ்விஃப்ட் காருக்கான ஸ்பேஸ் கிடையாது அது. அது இன்னும் கொஞ்சம் பெரிய செடான்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா வந்து கேட்டை பூட்ட கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எங்க வீட்லலாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் செம டிப்ரெசிங்கான இதுதான். ஸோ கார் எனக்கு மெயினா அந்த கடுப்பா வர்றது. ஸோ பிகாஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் பார்க்கிங், எனக்கு மோஸ்டா இரிட்டேட் ஆகிறது இந்த கார் ஃபெசிலிட்டிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி ஷாக் அப்சார்பர் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, பயங்கரமா இருக்கும். அதை வந்து ப்ரௌடா வேற சொல்லுவாங்க. டயர் விளம்பரம், கார் விளம்பரம், சூட்டர் ஃபார் இந்தியன் ரோட்ஸ். ஸோ அது அந்த மாதிரி ஒரு கேவலமான இது எதுவும் இல்லை. ஸோ தேர் பிளைண்ட்லி ஆன் த ஃபேஸ் இன்சல்ட்டிங் இந்தியன் ரோட்ஸ். அதை முதல்ல சரி பண்ணும். அதுக்கப்புறம் தான் நீ ஜாகுவாருக்கு என்ன கார் வேணா கொண்டு வரணும். இது இருக்கும். அதே தான் பார்க்கிங்லயும். ஸோ இப்போ அது உன்னோட அந்த பாயிண்ட்லயே அந்த வீட்டுல வந்து ஒரு ஹேட்ச்பேக் வைக்கிற இடம் தான் சரியா. இதே வந்து ஃபார் வெஸ்டர்ன் கண்ட்ரி இருந்திருந்தா இன்னொரு கார் வாங்கவே முடியாது, எங்க போய் வைக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு பார்க்கிங் இருக்கணும் சரியா. ஏன்னா ஐ திங்க் அது மற்ற கண்ட்ரில இருக்கான்னு தெரியல. யூகேல எல்லாம் ஒரு குழந்தைனாலே அதுக்கு தனி ரூம் இருக்கணுமா அந்த மாதிரி. ஸோ கார் இருந்தா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அது அப்பதான் அது வாங்கவே முடியும். அந்த ரூலை ஏதோ கொண்டு வர போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது கொண்டு வந்தா எல்லாரும் வீட்டுக்கு எங்க போறது. ஸோ அந்த இது வந்து எல்லாரும் கார் வச்சிருக்காங்க. இப்ப ட்ரெண்ட் பார்த்தோன்னா எல்லாருமே எஸ்யூவி தான் வச்சிருக்காங்க. ஸோ அது உள்ள ரெண்டு பக்கம் வச்சுட்டு ஒரு கார் போறது பெரிய விஷயமா இருக்கு. உள்ள பார்க்கிங் இருந்தாதான் வரணுங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்தா அது ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். பட் அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பதானே கார் விற்கும். ஸோ அந்த விஷயம் தான். ரோடு போறதுலாம் சாதாரண விஷயம் தான். அவ்வளோ ஒன்றும் பெரிய பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அது ஆனா போட மாட்டேங்கிறாங்களே. அது இருக்கிற காராவது ஒழுங்கா போயிட்டு இருக்கும்ல. அது நம்ம சென்னையில இருந்தே இப்படி பேசணும். மதுரை எல்லாம் சுத்தம். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரிதான் இருக்கு மதுரை. இன்னும் அதே மாதிரி புழுதியா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலே கடுப்பாயிரும். நெக்லிஜென்ஸ் இஸ் பெஸ்ட். இந்த ஃபைட் கிளப்ல வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, வாட்சிங் மூவிஸ் மேட் அஸ் பை திங்ஸ் வி டோன்ட் நீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து அது செட் ஆயிடுச்சு. லைக் somewhere movies or Instagram or social media making us to buy things that we don't actually need.
நமக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு வந்து ஐ திங்க் தே வாண்ட் டு பை தட் பிகாஸ் தே ஹாவ் டு ஷோ ஆஃப். அவங்க சொந்தக்காரங்கிட்ட வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்காக என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து கார், வீடு கூட பிரச்சனை இல்லை, மொபைல் எதுவுமே பிரச்சனை இல்லை, கார் வாங்குறதுன்றது வந்து சொந்தக்காரங்கிட்ட காட்டணும், சொந்தக்காரங்க முன்னாடி நாங்க இது லோனாச்சு போட்டு வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட்ல கூட கார் வாங்குறாங்க. ஈவன் தேவையில்லைன்ற ஒரு ஐ மீன் எங்க இதே பிரச்சனை தான், எங்க விட போறோம், தேவையில்லைன்ற ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட அவங்க வாங்குறாங்க. அதுக்கு வாங்குறதுக்கு காரணம் இது இருக்கணும், ஒரு சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு கெத்து இருக்கணும், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா கார்ல போய் நம்ம குடும்பத்தோட இறங்கணும், ஒரு கோயிலுக்கு போறதா இருந்தா கார்ல போகணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் என் சொந்தக்காரங்களும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இங்க நமக்கு நம்ம நம்ம சொசைட்டி நம்ம கவர்மெண்ட் பத்திலாம் பேசுறதுனால எனக்கு இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் பிரச்சனை தான். ஆனா போன ஜெனரேஷன்ல இல்லன்னா சொல்லாதீங்க. அப்ப வேற இருந்திருக்கும். வீடு வாங்குறதுலாம் போன ஜெனரேஷன் பண்ண வேலை தானே. இந்த வீடு வாங்குற அது ஒரு இருந்தது. மோகம் கொண்டு வந்ததே அவங்கதான். கார் இப்போ ஐடில வந்ததால. மேஜர் நான் பார்த்துட்டு இங்கேயும் பார்க்கறதுனால வந்து ஒரு மேஜர் இது வந்து அந்த இட்ஸ் ஸ்டில் கார் இஸ் a luxury for us. இந்தியாவில் வந்து இட் இஸ் a luxury. இட் இஸ் எனக்கு இங்க வந்து ஐ cannot survive without a car. ஏன்னா வந்து நான் வீடு இருக்கிற இடத்துல இருந்து வந்து ஒரு கடைக்கு போகணும்னா வந்து ஒரு 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 15 நிமிஷம் 20 நிமிஷம் டிரைவ் பண்ண வேண்டிய ஒரு 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 தேவை வந்து இருக்கு. ஸோ ஸோ இட் இஸ் நாட் அ அண்ட் தெர் இஸ் நோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் as such. ஸோ ஸோ ஒரு பெரிய சிட்டிஸ்ல நியூயார்க், பிலடெல்பியா மாதிரி பெரிய சிட்டிஸ்குள்ள மட்டும்தான் வந்து ஒரு வெல் கனெக்டட் சப்வேன்னு இருக்கும். இந்தியா வந்து இஸ் லாட் மோர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெல் கனெக்டட் தேன் மெயினா தமிழ்நாடு அண்ட் சென்னையில செமையா இருக்கு. தமிழ்நாடுல எல்லாம் பப்ளிக் கனெக்டட் த்ரூ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீட் ஃபார் அ காருங்கிறது வந்து இட் இஸ் அ ஒரு can you go to a place without a car? You can go. You can கொஞ்சம் நம்மளோட தேவைகள் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ இட் இஸ் அ லக்ஸுரி. ஸோ அதனால வந்து கார் இஸ் ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். the way people feel after buying a carங்கிறது வந்து ஒரு ஒரு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வந்து ஐ மீன் நம்ம 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 as இந்தியன்ஸ் நம்ம வந்து அந்த புது கார் வாங்கும்போது வந்து that feeling is definitely it is not just about சாதாரணமா வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு சாமான் வாங்குற மாதிரி அது கிடையாது. it is lot it is a huge thing. அந்த பெரிய டிவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது சரி, அது ஒரு லேட்டஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கும்போது சரி, it is a அது ஏதோ ஒரு 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 சம் உள்ள இருக்கிற ஒரு டீப் இதை வந்து வெளில கொண்டு வருது. அது என்ன வார்த்தைன்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் இட் இஸ் bringing out something. Okay, any closing thoughts, guys? I wish more movies like this come up. Okay, terrific. So thank you all for watching. We'll wrap up the show with this. So the next session is going to be on September 14th. It's the famous Iranian film Where is My Friend's House. So it's a beautiful film to watch. So do watch it and join us on September 14th. It's an easy assignment if at all people still know the term. It's an easy assignment if at all people still go by that term. Thank you so much for watching. See you in the next session. Bye. See you. Bye. Bye guys, take care.